இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இப்போ தொடர்ச்சியாக பகவத்கீதையை பார்த்துட்டு இருக்கோம். போன பதத்தில் பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய சிங்க கர்ஜனை கொண்டு சங்கை ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் என்று பார்த்தோம். இப்போது எதிர்த்தரப்பில், அதாவது பாண்டவர் தரப்பில் பகவானும் அர்ஜுனனும் தங்களுடைய தெய்வீக சங்கை ஊதுகிறார்கள். அதைத்தான் இந்த பதம் குறிப்பிடுகிறது. அதை நம்ம பார்ப்போம். பதம் 14, ஸ்லோகம் 14. ததஸ்வேதரிஹயுக்தே மகரிஷந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவா சைவ திவ்ய சங்கோ பிரதத்மது. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர். இந்த பதத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது பீஷ்ம தேவரால், அதாவது பிதாமகர் பீஷ்மர் எதிர்த்தரப்பிலிருந்து சங்கை ஊதி கர்ஜித்தார் அப்படின்னு போன பதத்தில் பார்த்தோம். இந்த பதத்தில் பகவானும் அர்ஜுனனும் தங்களுடைய தெய்வீக சங்குகளை ஊதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா எதிர்த்தரப்பில் ஊதிய பீஷ்மரோட சங்கை விட பகவான் தரப்பில் ஊதப்பட்ட சங்கு தெய்வீகமானது என்பது இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்குது. கிருஷ்ணர் பகவான் பாண்டவர் தரப்பில் இருப்பதால் எதிர்த்தரப்புக்கு வெற்றி என்பது துளியும் இல்லை. எதிர்த்தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை. எங்கெல்லாம் பகவான் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் பகவானுடைய பக்தர்கள் இருக்கிறார்களோ, அங்கேதான் வெற்றி என்பதுதான் இந்த பதம் குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் பகவான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய மனைவியான லக்ஷ்மி இருக்கிறார். லக்ஷ்மி தான் வெற்றியின் அடையாளம். லக்ஷ்மி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி திருமகள் பற்றி கொண்டிருப்பார்கள். அதுபோல பகவான் பாண்டவர்கள் தரப்பில் இருப்பதினால் லக்ஷ்மியும் பாண்டவர்கள் தரப்பில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வெற்றியும் செல்வமும் கிடைக்கப் போவது மிகுந்த உறுதி என்பதை இந்த பதம் சுட்டி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம பகவானும் அர்ஜுனனும் வெள்ள குதிரை பூட்டிய ரதத்தில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரதம் அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்ட ரதம். அதாவது ஒரு தேவர்கள் மிகுந்த ஆசையோடு இந்த ரதத்தை பரிசளித்திருக்கிறார்கள். அந்த ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு அர்ஜுனனும் பகவான் தனது தெய்வீக சங்கை முழங்கி அனைத்து படைகளுக்கும் உற்சாகமூட்டுகிறார். இதைத்தான் இந்த பதம் குறிக்கிறது. பதம் 15, ஸ்லோகம் 15. பாஞ்சசன்யம் ரிஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சய பௌண்டரகம் தத் மௌமஹா சங்கம் பீமகர்ம உர்கோதர. பகவான் கிருஷ்ணர் பாஞ்சசன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெரும் தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிவனுமான பீமன் பௌண்ட்ரம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். இந்த பதத்துல பாருங்க, பகவான ரிஷிகேஷர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரிஷிகேஷர்னா யாருனாக்கா புலன்களின் அரசன். நம்மளுடைய புலன்கள் இருக்குல்ல, கண், காது, மூக்கு, இந்த புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துபவராக ரிஷிகேஷர் தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி வழி நடத்துபவராகவும் ரிஷிகேஷர் இருக்கிறார். அதனால தான் இந்த பதத்துல ரிஷிகேஷர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா இந்த குருஷேஸ்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுடைய புலன்களையும் மனதையும் பகவான் கட்டுப்படுத்துகிறார் என்று, அர்ஜுனனின் புலன்களை கட்டுப்படுத்துவதால் ரிஷிகேஷர் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமில்ல, பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதாவது புலன்களை கட்டுப்படுத்துவதால் ரிஷிகேஷர், பசுக்களுக்கு இன்பம் அளிப்பதால் கோவிந்தன், தேவகிக்கு மகனாக பிறந்ததால் தேவகி நந்தனன், யசோதைக்கும் நந்தனருக்கும் மகனாக பிறந்ததால் யசோதநந்தனர், தனது நண்பனுக்கு அதாவது அர்ஜுனனுக்கு குருஷேஸ்திரத்தில் தேர் ஓட்டியதால் பார்த்தசாரதி, பக்தர்களுக்கு அடிமையாக செயல்படுவதால் பக்தவச்சலன். இப்படி பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அந்த ஒரு பெயரை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். புலன்களை வழிநடத்துவதால் அவருக்கு ரிஷிகேஷன் என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது, அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்ற ஒரு பெயர் குறிப்பிடுறாங்க பாருங்க. தனஞ்சயன் என்றால், அதாவது ஒரு வாட்டி தன்னுடைய அண்ணன் தர்மராஜன் யுதிஷ்டனுக்கு யாகம் செய்வதற்கு நிறைய பணம், பொருள் தேவைப்பட்டது. அதற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் பணத்தையும் திரட்டி கொண்டு வந்து கொடுத்தது அர்ஜுனன் தான். அதனால் அவனுக்கு தனஞ்சயன், தனத்தை செழிப்பாக்கி கொண்டு வந்து கொடுத்ததால் தனஞ்சயன் என்ற பெயர் தனஞ்சயன் என்று குறிப்பிடுகிறார்கள். தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதி இருக்கிற அனைவரையும் உற்சாகப்படுத்தினான். அதுக்கப்புறம் பாருங்க, பெரும் தீனிக்காரனும் வீரதீர சாகசங்கள் புரிவருமான பீமன் பவுண்ட்ரம் எனும் சங்கை முழங்கினார் என்று குறிப்பிடுறாங்க. பீமன் வீரதீர சாகசம்னா, ஒரு முறை வாரணாவதத்துக்கு பாண்டவர்கள் குடும்பத்தோட போறாங்க. அங்க அரக்கு மாலைகளை
இவங்கள துரியோதனன் எரித்து கொள்வதற்காக திட்டமிட்டு கடைசியில் அங்கேருந்து அவங்க தப்பிச்சிடுவாங்க. அப்படி தப்பிச்சு வேறு ஒரு தேசத்தில் வாழ்வாங்க. அப்போ அந்த அனைத்து பாண்டவர்களும் பிக்ஷை எடுக்க செல்வாங்க. அப்படி பிக்ஷை எடுத்து கொண்டு வரும் அனைத்து உணவுகளையும் சரிபாதி பிரித்து ஒரு பாதி 4 பாண்டவர்கள் பார்த்தா குந்திக்கும், இன்னொன்று பீமனுக்கும். அப்படி சாப்பிட்டும் பீமனுக்கு அந்த பசியை கட்டுப்படுத்த முடியாது. இரவு நில துடிப்பாராம் பசி பசின்னு. அதனால அங்க ஒரு வீரதீர சாகசம் செஞ்சாரு. அதாவது அங்க ஒரு பகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் அந்த கிராமத்துல தினமும் ஒரு வண்டி சோறு ஒரு ஆளை அந்த பகாசுரனுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது அன்னைக்கு அந்த பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டோட உரிமையாளர் அவங்களுடைய ஒரு பெண்ணையோ பிள்ளையோ அந்த ஒரு வண்டி மாடு சாப்பாட்டோட அனுப்பணும். ஆனா இதை தெரிஞ்ச குந்தி, நீங்க யாரும் அனுப்ப தேவையில்ல, என்னுடைய மகனை ஒரு ஆளை நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு பீமனை அனுப்புவாங்க. அங்க பீமன் போயிட்டு அந்த வண்டி மாட்டுல இருக்க அனைத்து சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு பகாசுரனை கொன்னுடுவாரு. ஏனென்றால் பகாசுரன் என்பவன் மலையளவு விரிந்திருப்பான். அதுபோல வீர தீர சாகசங்களை செய்பவனுமான பீமன் பவுன்றம் எனும் சங்கை முழங்குகிறான் என்று இங்கே குறிப்பிடுறாங்க. எதிர்த்தரப்புல பீஷ்மரும் துரியோதனன் தரப்பும் சங்கை ஊதிய போது எந்த ஒரு ஆச்சரியமோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமோ இல்லை. ஆனால் இந்த தரப்பில், அதாவது பாண்டவர் தரப்பில் பகவான் இருப்பதால் பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை மட்டும் இல்லை, சத்தியமும் வெற்றி நிச்சயம் என்பதுதான். அதனால்தான் எதிர்த்தரப்பில் இருக்கும் சங்கொலியை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த தரப்பில் ஊதிய சங்கொலியை தெய்வீக சங்குகள் என்று இந்த பதம் குறிப்பிடுகிறது. நன்றி நண்பர்களே. அடுத்த பதத்தை நாம் மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.